அன்பில்லாமல் அன்புக்காக அநேக இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அன்பு அது உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு என்கிற தலைப்பிலே இந்த நாளில் உங்களோடு கூட பேசலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இந்த அன்பு என்கிற வார்த்தை வேதாகமத்தில் சுமார் 300 to 700 முறை அன்பு என்கிற வார்த்தை வேதாகமத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் குறிப்பாக ஒரு 4 வார்த்தை தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வார்த்தை கர்த்தர். கர்த்தர்ங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா 7000 முறை சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? 7000 முறை. அதுக்கப்புறம் கடவுள், கடவுள் காட்னு சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 4000 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு என்கிற வார்த்தை 900 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு என்கிற வார்த்தை சுமார் 300 to 700, ஒரு சில வேதாகமத்தில் மாறுபடுகிறது. லவ் என்கிற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 300 to 700 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதிகமாக சொல்லப்பட்ட 4 வார்த்தையில் ஆண்டவர் இருக்கிறாரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. 4வதா இருக்கிற காரியம் அன்பு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வேத வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அன்பை குறித்து அநேக காரியங்களை நம்மளால பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை பார்த்தீங்கன்னா அன்பை குறித்து நம்ம வாசிக்க முடியும். அதுல சொல்லுது பாருங்க, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. யோசிச்சு பாருங்க, நம்ம அன்பா இருக்கிறோமா? இந்த வசனம் சொல்லுது அன்பு எப்படியா? நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதான். அப்படிப்பட்ட தயவு நமக்குள்ள இருக்குதா? அப்ப அன்பு நமக்கு இல்லைன்னு சொன்னா இயேசு நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு நான் சொல்றேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். 8வது வசனத்துக்கு நேராக, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அன்பில்லாதவன் யாரு? ஏசப்பாவை அறியாத ஒரு மனுஷன். சத்திய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தில் உள்ள வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வசனம் சொல்லுது பாருங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஏன்னா தேவன் அன்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அன்பாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு இயேசுவாகிய அன்பு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அன்பில்லாமல் அன்புக்காக அநேக இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். எது உண்மையான அன்பு என்று தெரியாமல் அன்புக்கு நேராக அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. மெய்யான அன்பு எது என்று தெரியாம கண்ணியாகிய அன்புல மாற்றி தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அன்பு அது உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. பரிசுத்தமான அன்பு. ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக உங்களை என்னையும் வைத்திருக்க விரும்புகிறார். ஆமென். நம்ம இயேசுவுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா இயேசு எதிர்பார்க்கிற அந்த அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். இயேசுவாகிய அன்பை நாம் தரித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கணும். உலகத்துல நிறைய அன்பு இருக்குது. ஆனா அந்த அன்புலாம் நிலையான அன்பான்னு பார்த்தா அந்த அன்பு நிலையான அன்பாக இருக்காது. உலகத்தில் சொல்லுவாங்க, உனக்காக என் உயிரை கொடுக்கிறேன், உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிராக்டிக்கலாக அதை பார்க்கும் பொழுது ஒரு சிறிய ஒரு காரியத்தை விட்டு கொடுக்க முடியாது. மாமா எப்பவும் சொல்கிற காரியம், கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? ஒருவருக்கு ஒருவர் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பேசும்பொழுது என்ன சொல்லுவோம்? எல்லாவற்றையும் செய்திடலாம், அப்படி தானே? மலையை கேட்டால் என்ன பண்ணிடுவோம்? கொண்டு வந்து கொடுத்துட்றோம். உனக்கு என்ன வேணும்? நட்சத்திரமாக வேணும், அடிக்கிடுறேன். உன் வீட்டு வாசல் என்ன பண்ணிடுறேன்? லைனாக அடிக்கிடுறேன். எல்லாவற்றையும் பேசிடலாம். ஆனால் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாதம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு காரியத்தை பேசினேன்னா வாயை மூடிட்டுரு, எனக்கு வேலை இருக்கு, உனக்கு தெரியாதா? அப்படின்னா என்ன? அன்பு இல்லைன்னு அர்த்தமா? உண்மை என்னன்னா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பேசும்போது உலகத்துக்குள்ள இருக்கிறது பாருங்க ஒரு அன்பு, அந்த அன்பை தான் நம்ம வெளிப்படுத்துவோம்.
அப்படித்தானே? காதல்னு சொல்லி அப்படி ஒரு காரியத்தெல்லாம் நம்ம படத்துல பார்த்து பார்த்து அதுதான் உண்மையான அன்புன்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா தகப்பன் தாய் நம்மில் வைத்திருக்கிற அன்பு அதை விட பெரியது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மில் வைத்திருக்கிற அன்பு அதை காட்டிலும் பெரியது. ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற அநேக காரியம் உலக பிரகாரமான அன்புல சிக்கி கொண்டு இருந்தோம்னா அந்த அன்பு தான் மேலானதாக தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த அன்புல நம்ம நிலைத்திருந்தா நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஹல்லேலூயா. அப்புறம் நீங்க யோசிச்சு பார்க்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி பேசக்கூடாதுன்னு பாஸ்டர் சொல்றாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினா இந்த காரியம் அந்த காரியம் நடக்கும்னு சொல்றாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் திட்டுறாங்களே, கணவன் மனைவியை, மனைவி கணவனை அநேகர் அடிப்பாங்க, திட்டுவாங்க. அதெல்லாம் என்னது? அன்பின் நிமித்தம் தான். ஹல்லேலூயா. அது அன்பு இல்லையா? அதுவும் அன்பு தான். ஒரு காரியத்தை நம்ம பாசமாக செய்யும் பொழுது நமக்கு பிடிச்ச காரியம்லாம் நடந்துச்சுன்னா அதுதான் அன்பு அல்ல. நம்மை கண்டிக்கும் பொழுதும் என்னுடைய கணவர் தானே இதை சொல்றாரு, என் மனைவி தானே இதை சொல்றா என்று சொல்லி அதை உண்மையாக உணர்ந்து நம்ம செய்கிறோம் பாருங்க, அதுதான் மெய்யான அன்பு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பு நிறைந்தவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் மடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்துல சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அல்லேலூயா. இதுல 7வது வசனத்தை பாருங்களேன். அன்பு சகலத்தையும் தாங்குமா, சகலத்தையும் விசுவாசிக்குமா, சகலத்தையும் நம்புமா, சகலத்தையும் சகிக்குமா. அப்படின்னா நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா, ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா, ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறீங்களா, நீங்க உங்களுக்குள்ள அந்த சகிப்பு தன்மை இருக்குதா? அதெல்லாம் இருந்தாதான் அன்பு. ஆமென். வேத வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா அன்பு ஒரு நாள் என்ன பண்ணாது? ஒளிந்து போகாது. அல்லேலூயா. அன்பு ஒரு காலம் மாறாது. ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு அது அவர் வருகை பரியந்தம் அது சதா காலங்களிலும் இருக்கும். ஆமென். அவர் நம்மேல் அன்பாய் இருக்கிறார். அதே போல அந்த அன்பு நிறைந்தவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அன்புல 2 அன்பு இருக்குது. ஒன்னு என்னது? உண்மையான அன்பு, மெய்யான அன்பு. 2வது என்ன இருக்குது? மாயமாலமான அன்பு, உலக பிரகாரமான உள்ள அன்பு. இந்த 2 அன்பு குறித்து தான் உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். முதலாவதாக உண்மையான அன்பில் இருக்கிற ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டு பார்த்தீங்கன்னா அதுல சவுல் ராஜாவுடைய மகன் யோனத்தானையும் தாவீதையும் குறித்து நம்மளால வாசிக்க முடியும். யோனத்தான் யாரு? சவுல் ராஜாவுடைய மகன். அங்க தாவீது பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக இருக்கிறான், எல்லாவற்றிலும் அவன் நேர்த்தியானவனாக இருக்கிறான். ஆனா யோனத்தான் யாரு? சவுல் ராஜாவுடைய மகன். அடுத்து அரசனாக அந்த இடத்துல வீற்றிருக்க போகிறான் சவுலினுடைய மகன் யோனத்தான். அதுல வசனம் சொல்லுது பாருங்க, 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆத்துமாவை போல நேசித்தானா. உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவனுக்கு அடுத்த ஒரு பதவி இருக்கிறது, அரசனாக கூடிய தகுதி எல்லாம் யோனத்தானுக்கு இருக்கு. ஆனாலும் தாவீதை பார்த்து அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? பொறாமையோடு பார்த்திருக்கலாம். என்னடா இது, இவன் அநேக காரியங்கள்ல எல்லாத்துலயும் எனக்கு நிகரா வந்து கொண்டு இருக்கிறானே என்று சொல்லி பொறாமை கொண்டிருக்கலாம். ஆனா ஆத்துமாவை போல நேசித்தானா. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அவனுடைய ஆத்துமாவை போல, அவனுடைய உள்ளத்தை போல, அப்ப அவனுடைய உயிரை போல அவன் நேசித்து இருக்கிறான். அப்படித்தானே வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவன் தாவீதோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டான். 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். கலட்டி அதையும் ஹல்லேலூயா. அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் தாவீதுக்கு கொடுக்கிறான்.
மனப்பூர்வமாக கொடுக்கிறான். அப்படிப்பட்ட பரிசுத்த இருதயமாய் இருக்கிற அந்த யோனத்தான், ஹல்லேலூயா. யோனத்தான பாருங்களேன், அவ்வளவு அன்போடு இருக்கிறான். அவனுக்கு சொந்தமாய் இருந்த, அவன் போட்டு கொண்டிருந்த சால்வையை கொடுக்கிறான், அவன் வைத்திருக்கிற வில்ல கொடுக்கிறான், அவனுக்குரியதை எல்லாவற்றையும் கொடுக்கிறான். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவனுடைய நண்பனாகிய தாவீதுக்காக அவனிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவன் கொடுக்கிறான். இதுதான் உண்மையான ஒரு அன்பு, ஹல்லேலூயா. அவனிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிறான். நான் அரசனாவதற்கு எனக்கு இது காரியம் தேவை, இவனை தள்ளிவிட்டு நான் அரசனாகணும் என்று சொல்லி அவன் நினைக்கல. அவன் தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிறான். அவன் தன்னுடைய ஆத்துமாவை போல அவனை சிநேகிக்கிறான். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான ஒரு அன்பு, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அன்பு நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரெண்டாவதாக நம்ம தெரிந்து கொள்ளலாம், ரூத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நகோமியுடைய மருமகள் தான் ரூத். நகோமியோட கணவர் இறந்துடுறாரு, பிள்ளைகள் இறந்து விடுகிறார்கள். அப்படி இறந்து போன பின்பு 2 மருமகளையும் கூப்பிட்டு சொல்றா, எல்லாம் இறந்து போயிட்டாங்க, நீங்க சின்ன வயசா இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய தகப்பன் தாய் வீட்டுக்கு போய் நீங்க திருப்பி மறுமணம் செய்து கொள்ளுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இன்னும் வாழ வேண்டி இருக்கிறது, நான் வாழ்ந்து முடித்து விட்டேன், நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நகோமி சொல்லுவதை பார்க்க முடிகிறது. மருமகள் 2 பேரும் முதல்ல போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மருமக போயிட்டா. ஆனா ரூத் என்ன சொல்றா, நான் உம்மை விட்டு போக மாட்டேன், நீ எங்க போறியோ அங்க நான் வருவேன், உன் குடும்பம் யாரோ அவதான் என் குடும்பம், நீ யார தேவன் என்று வழிபடுகிறாயோ அதுதான் என்னுடைய தேவன். பிரியமான தேவனுடைய ஜனமே, யோசித்து பாருங்க, ஏதாவது ஒரு காரியம் நகோமி இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது இருந்ததா? நகோமி இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அவ என்ன பண்றா, நான் இவர்களை விட்டு விட்டு போனா அவள் தனி மரமாக இருப்பார்கள் என்று சொல்லி அன்போடு கூட, ஆண்டவர் கர்த்தர் எனக்கு சொல்லட்டும், நான் உன்னை விட்டுட்டு போனா கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று சொல்லி நகோமி இடத்துல பேசுறதை நாம் வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய ஜனமே, யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையான அன்பு, லாயல் லவ், அந்த உண்மையான அன்பு நிறைந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த உண்மையான அன்பு. ரூத் அப்படிப்பட்ட உண்மையான அன்பு நிறைந்தவராக இருந்தாள். ஹல்லேலூயா. அவளுக்குள்ள அந்த அன்பு இருந்தது, உண்மையா இருந்துச்சு, எதையும் எதிர்பார்க்கல. ஏதாவது அவரிடத்துல இருந்து அந்த சொத்து வரும்னு அவள் எதிர்பார்த்தாளா? இல்லை. அவளிடத்துல இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று எதிர்பார்த்தாளா? இல்லை. அவளுக்கு ஒன்றும் கிடைக்காது என்று தெரிந்தும் அவளுடைய அன்பு ஒருபோதும் குறையவில்லை. அதனால தான் பின்னாடி உள்ள அவளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ரூத்தை குறித்து எல்லாரும் பேசுகிறார்கள். ஏன்? அவள் அன்பாக இருந்தாள். ஆமென். இயேசு அவளோடு கூட இருந்தார். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்தவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நண்பனுக்காக வைத்திருந்த அன்பு, அது ஒரு உண்மையான அன்பை குறித்து வேதத்திலிருந்து பார்த்தோம். ரெண்டாவது, அவனுடைய மாமிக்காக உண்மையுள்ள அன்பாக வைத்திருந்தது ரூத்தை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக இயேசுவாகிய அன்பு. ஹல்லேலூயா. உண்மையாகவே உங்கள் மேலும் என் மேலும் அன்பாயிருக்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரம் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அன்போடு நம்மோடு கூட பேசுகிறார், அன்போடு நம்மோடு கூட நடக்கிறார். நாம் போகிற எல்லா இடங்களிலும் அவர் அன்பாக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அன்பானவர்! முதல்ல உலகத்தில் உள்ள அன்பை பார்த்தோம். தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து அன்பு செலுத்தினா யோனத்தான், அப்படிதானே? ரெண்டாவது, உண்மையாக அன்பு செலுத்தினா யாரு? நகோமி இடத்துல ரூத்து. ஆனா இயேசு எப்படி அன்பு செலுத்தினார் தெரியுமா? நம்மகிட்ட தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. நமக்காக அந்த ஜீவனை கொடுத்து நம்மேல் அவருடைய அன்பை கூர்ந்தார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய அன்பு! உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக, உங்களுடைய அக்கிரமத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக அவர் கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே, அந்த சிலுவை மரத்தில் அவர் அடித்து தொங்கப்பட்டார். ஆமென். தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற ஒரு அன்பு. உலக மனுஷர் சொல்லலாம், நான் உனக்காக உயிரை கொடுக்கிறேன், உனக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன், உனக்காக எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா உலக மனிதர் கொடுக்க முடியாது. உண்மையாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஜீவனையே கொடுத்தவர் ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். தேவன் எதிர்பார்க்கிற அன்பு இயேசுவை போல அந்த அன்பு இருக்கணும். அநேகர் இருக்கிறாங்க, லவ் பண்ணும்போது கொடைக்கானல்ல ஊட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, உனக்காக என் உயிரை கொடுக்குறேன்னு மேல இருந்து குதிச்சிடுறான். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி முட்டாள்தனமாக என்ன பண்றாங்க, ஜீவனை விட்டுடுறாங்க. ஆனால் அது அன்பா இல்லை. எனக்காக நீ இதை செய்யலை பாரு, உனக்காக நான் எவ்வளோ தூரத்துக்கு போகிறேன், அவன் சாவன்னு நினச்சி குதிக்க மாட்டான், எப்படியாவது பிழைச்சிடலாம். சூசைட் பண்ணுறவங்கள கேட்டிங்கன்னா அதில் இந்த டாக்டர்ஸ் கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த கடைசி நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. எதுக்கா, எப்படியாவது பிழைச்சிடணுன்ட்டு விஷத்தை குடிச்சிருவான். ஆனால் எப்படியாவது ஜீவனை காத்துக்கொள்ளணும்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் உளுந்து கிடப்பான். இது உண்மையான அன்பு அல்ல. இயேசு கல்வாரி சிலுவையில் அவருடைய விழாவில் குத்தப்பட்டு ரத்தம் சிந்த 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 வழியினால ஆண்டவர் அப்படியே நமக்காக தொங்கினார்ல, அதுதான் விலை உயர்ந்த அன்பு. ஹல்லேலூயா. மனுஷன் கொடுக்கிற அன்பு அல்ல. நம்ம யோசிக்கலாம், மனுஷன் லவ்வுக்காக செத்துட்டான், லவ்வுக்காக அவன் இறந்துட்டான்னு சொல்லி அவங்க முட்டாள்தனம். நீங்கள் டாக்டர்ஸ்ட்ட கேட்டால் தான் தெரியும் அவங்க கடைசி வரை எவ்வளவு துடித்தார்கள் என்று சொல்லி. ஒரு மகள் அவள் காதல் தோல்வினால வீட்டில் சொல்லி கேட்கலன்னு சொல்லிட்டு விஷம் குடிச்சிட்டா. அவளை தூக்கிட்டு வர்றாங்க ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் வீட்டில் இருந்து. நான் ஜென்சிலாம் அங்கே இருக்கிறோம். தூக்கிட்டு வர்றாங்க. அந்த ஜீவன், அந்த பிள்ளை துடிக்கிறா. எதுக்கு? உயிர் காப்பாற்றணுன்ட்டு. அவசரத்தில் குடிச்சிட்டா. அவங்க தகப்பனு தாயும் அழுறாங்க, ஒரே மகா. ஆனால் அவ கஷ்டப்பட்டு அவ துடிக்கிறா, இப்போ எப்படியாவது நான் உயிர் பிழைச்சிடணுன்ட்டு. ஆனால் மரித்து போனா. உலக மருத்துவர்களால் காப்பாற்ற முடியல. பிரியமான தேவனுடைய ஜனமே, மாசில்லாத தேவன் அவருடைய சொந்த குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூலோகத்தில் அனுப்பி உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக அவருடைய ஜீவனையே கொடுக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய அன்பு இல்லை? இயேசுவாகிய அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். இதில் 3 காரியம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அன்பு இருக்கணும். இன்னைக்கு இறந்து போனோம்னா நம்ம சொத்தை தூக்கிட்டு போக முடியுமா? நம்ம இடத்தை தூக்கிட்டு போக முடியுமா? நம்ம நகையை தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது. யோனத்தான் அறிந்து கொண்டான். இந்த உண்மையான அன்பு அவன் கொடுத்தான். தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தான். அதே போல என்ன செய்யணும்? நம்மளும் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி கொடுக்கணும்? நம்ம உடன் பிறந்தவர்களுக்கு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, நம்ம பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். நமக்கு தேவைகள் இருக்கலாம், ஆனா நம்மை விட தேவையுள்ளவர்கள் இருக்கிறவங்களை நம்ம என்ன பண்ணணும்? சந்திக்கணும். நம்ம சபை அதை தான் செய்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பிறருக்கு கொடுக்கணும். ஆமென். அதே போல நம்முடைய சொந்தங்களுக்கு, நம்முடைய உடன் பிறந்தவர்கள் மேல அன்பு பாராட்டணும். எதையும் நமக்கு ரிட்டர்ன் வரும்னு நினைக்காம நம்மளே அன்பு பாராட்டணும். ஹல்லேலூயா. உண்மையான அந்த அன்பு செலுத்தணும். இயேசு கொடுத்த அந்த அன்பை நம்மளும் பிறருக்கு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்தவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். யூதாஸ் காரியத்தை என்ன செஞ்சான்? காட்டி கொடுத்தான். எதுக்கு காட்டி கொடுத்தான்? 30 வெள்ளி காசுக்கு. எப்படி காட்டி கொடுத்தான்? முத்தத்தால. அப்பனா மாயமாலமான ஒரு அன்பு எப்படி இருக்கும் தெரியுமா? நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன், நான் உனக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் மாயமாலமான அன்பு. யூதாஸ் காரியத்து ஆண்டவருடைய சீஷன் தான். 30 காசுக்கு ஆண்டவரை காட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்கிறான். அவன் முத்தம் கொடுப்பது அவர் மேல் உள்ள அன்பு அல்ல, அவரை காட்டி கொடுப்பதற்கு. முத்தத்தினால காட்டி கொடுத்தான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் அன்பு துரோகமான ஒரு அன்பு. துரோகம் செய்யறான் ஆண்டவருக்கு. ஆனா வெளியரங்கமா என்ன சொல்றான்? நான் அன்பா இருக்கிறேன், நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், உன் மேல பாசமா இருக்கிறேங்கிற மாதிரி இயேசுவை அனைத்து என்ன பண்றான்? முத்தமிட்டு அவன் காட்டி கொடுக்கிறான். ஆண்டவருக்கு துரோகம் பண்றான். இப்படிப்பட்ட அன்பு உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். சிம்சோன் ஒரு பெரிய பலவானாக இருக்கிறான். பலவானாக இருந்தவன், அவன் கண்ணெல்லாம் பிடுங்கப்பட்டது. எப்படி பிடுங்கினாங்க?
எதனால பிடுங்கப்பட்டது? நியாயாதிபதிகளில் வாசிச்சோன்னு சொன்னா, தெலீலாள் என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தா. அவ வஞ்சனையாக பேசி 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 உனக்கு இருக்கிற வீரம், உனக்கு இருக்கிற பலன் எதனால உண்டாயிற்று என்று சொல்லி வஞ்சனையுள்ள அன்பாக அவள் சிம்சோன் இடத்துல பழகி அவனை வீழ்த்தினாள். தவறான நோக்கத்திற்காக அன்பு செலுத்துவர்களாக நீங்களும் நானும் இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. உண்மையுள்ள அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பரிசேயரையும் மாயக்காரனையும் நோக்கி ஆண்டவர் சொல்றார்ல, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைனா என்ன? மரித்த சடலம் இருக்கும், அழுகி போன கெட்டு போன காரியங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட கெட்டு போன அன்பு இருந்தா இன்னைக்கு அதை எடுத்து வெளியே போட்டுருங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்பை விரும்பல. அப்படிப்பட்ட அன்பு அவர் விரும்பல. ஆண்டவர் விரும்புகிற காரியம் உண்மையான அன்பு, பரிசுத்தமான அன்பு. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறேன், ஆண்டவருக்காக என் நேரத்தை கொடுத்துருக்கிறேன், பிறருக்காக என் காசை கொடுத்துட்டேன், நான் வச்சிருந்த வண்டியை கொடுத்துருக்கிறேன், ஊழியத்துக்காக கொடுத்துருக்கிறேன், ஏழைகளுக்கு உதவி இருக்கிறேன், எல்லாம் சொன்னாலும் வேத வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், பார்த்தீங்கன்னா என் சரீரத்தை நான் எரித்து கொடுத்தா கூட, எப்படி நான் செத்துறேன்னு சொல்லி சாகுறாங்க பாருங்க, எரித்து கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. வசனம் சொல்லுது பாருங்க, அன்பு எனக்கு இல்லாவிட்டால், அன்பு எனக்குள்ள இல்லைன்னா நான் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் சரிதான், நான் இன்னொருத்தருக்காக என் சரீரத்தை எரிய கொடுத்தாலும் சரிதான், அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. அன்பு எனக்குள்ள இல்லைன்னா ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. அன்புதான் முக்கியம். ஆமென். அன்புதான் முக்கியம். வேத வசனம் அந்த அன்புக்கு நேராக நம்மை நடத்தி சென்று கொண்டு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13:13 கடைசி சொல்லுது பாருங்க, விசுவாசமும் நம்பிக்கையை காட்டிலும் இந்த மூன்றிலையும் அன்பே பெரியது. அப்படின்னு அன்புக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த அன்பு உள்ள இருதயம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த மாய்மானமான வாழ்க்கையிலிருந்து உண்மையான அன்பை நம்ம எப்படி செலுத்த முடியும் என்று சொன்னால், எபேசியர் 5:2 வாசிக்கிறது போல, கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை மாத்திரம் பின்பற்றினா போதும், அப்படிப்பட்ட அன்பு உங்களை தேடி வந்துவிடும். எத்தனை பேர் சொல்ல முடியும், இப்படிப்பட்ட அன்பு எனக்கு வேணும்? ஹல்லேலூயா. என்னுடைய அன்பு உலக பிரகாரமாக அன்பாக இருந்து கொண்டிருக்கிறது, அந்த அன்பு எனக்கு வேண்டாம், மெய்யான அன்பு வேணும். ஹல்லேலூயா.